சாயிராம். வெற்றியை அடைவதற்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு கருவியாக விடாமுயற்சியை நாம் எப்பொழுதுமே பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதுதான் கடலை போல வரும் துன்பங்களையும் கடந்து வெற்றி என்னும் கலங்கரை வெளிச்சத்தை அடைவதற்கு நிச்சயமாக உதவும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிரியமே, உன்னிடம் ஒரு உண்மையை சொல்வதற்காக நான் காலையிலிருந்து உன்னிடம் பேசுவதற்காக காத்து கொண்டிருக்கிறேன். உன்னை காப்பாற்ற வந்திருக்கிறேன். உன்னை கை தூக்கிவிட வந்திருக்கிறேன். தயாராக இரு. உன்னுடைய வாழ்நாளில் மிகப்பெரிய அற்புத மாற்றம் நிகழப் போகிறது. என்னால் மட்டுமே உன்னை காப்பாற்ற முடியும் என் பிரியமே. உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது. உனக்கான நல்ல நேரம் இதோ இப்பொழுதே ஆரம்பித்து விட்டது. என் அன்பு குழந்தா, தடைகளை கடந்து உன்னுடைய இலக்கை நோக்கிய பாதையை விட்டு விலகாமல், அதை விட்டு விலகாமல் தொடர்ந்து சென்று கொண்டே இரு. தடைகள் உடைப்படும் பொழுதுதான் உன்னுடைய இலக்கை நீ தெளிவாக காண முடியும். மிக மிக தெளிவாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். உன்னை எது தடுத்தாலும் இலக்கில் மட்டும் குறியாக இருப்பதுதான் எல்லா தடைகளையும் எரித்துவிட உதவும் உன்னால். இந்த உலகில் சாதனைகளை படைத்த வெகு சிலரின் வெற்றிக்கு எது காரணமாக இருந்ததோ அது இந்த உலகில் மனிதனாக பிறந்த எல்லோருக்குமே சாத்தியமாக கூடிய ஒன்றுதான். வெற்றி இந்த உலகில் எந்த ஒரு தனி நபருக்கும் சொந்தமானதல்ல என் பிரியமே. வெற்றியை அடைய வேண்டும் என்ற வேட்கையோடு போராடும் அனைவருக்குமே அந்த வெற்றி சொந்தமானதுதான். வாழ்க்கையில் வெற்றியடைய மிக மிக முக்கியமான ரகசியம் என்ன தெரியுமா என் பிரியமே? உனது ரகசியங்களை ஒருபோதும் யாரிடமும் பகிராமல் இருப்பதுதான். பல நேரங்களில் நீ பின்னடைவுகளை சந்திப்பதற்கு காரணம் தேவையில்லாமல் மற்றவர்களிடம் சொல்கின்ற சில ரகசியங்கள்தான் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. இன்று முதல் நன்மைகள் நடக்கும் என்ற உறுதியை எடுத்துக்கொள். என்னுடைய பிள்ளைகளை எப்பொழுதும் வருத்தமடைய நான் விடவே மாட்டேன். என்னை முழுவதுமாக நம்பி என் ஆலயம் தேடி என் ஆலயத்தில் கால் வைத்த உனக்கு எப்பொழுதுமே நான் சர்வ நிச்சயமாக நல்லதை வாரி வாரி வழங்கிக் கொண்டே இருப்பேன். இப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ கடந்து கொண்டிருக்கும் பிரச்சனைகளும் உன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கும் சோதனைகளையும் பார்த்து வாழ்வே இப்படித்தான் போலிருக்கிறது என்று தவறாக முடிவு செய்து விடாதே. இப்பொழுது வேண்டுமானால் கஷ்ட கடலில் தத்தளித்து கொண்டிருக்கலாம் உன் வாழ்க்கை. கஷ்டம், வேதனை, நஷ்டம் என்ற ஆழமான படுகுழியில் அமிழ்வது போலவும் இருக்கலாம் உன் வாழ்க்கை. ஆனால் ஒன்றை நன்றாக புரிந்து கொள். என்னுடைய ஆலயத்தின் படிகளில் யார் ஒருவர் நம்பிக்கையோடு கால் வைக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் சந்தோஷம் என்னும் படகில் சவாரி செய்வார்கள் சர்வ நிச்சயமாக வாழ்க்கையின் இறுதியில். நான் உன்னுடைய தகப்பன். உனக்கிருக்கும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் பிரச்சனைகளையும் நான் தவிடு பொடி ஆக்கிவிடுவேன். எல்லோர் மீதும் கருணை கொண்ட உன் அப்பா அன்போடும் பேரன்போடும் அனைவரையும் பாதுகாத்து கொண்டே இருப்பேன். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய பிரமாணம்தான். என் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடக்கவே இல்லையே சாயிநாதரே என்று கேட்ட உன் கேள்விக்கு தக்க பதிலை நான் உனக்கு எடுத்துரைப்பேன். என் அன்பு பிள்ளையே, முடிந்து போன எதையும் நினைத்து நினைத்து வருந்தவும் வேண்டாம். இனி வரப்போவதை நினைத்து நினைத்து எதற்காகவும் பயப்படவும் வேண்டாம். நடப்பது அனைத்துமே உன்னை பலப்படுத்தவே. எது நடந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள். எது வந்தாலும் பார்த்துவிடலாம் என்ற நம்பிக்கை உன் மனதில் வளர்த்துக்கொள். ஏனென்றால் உனக்கு வருவது எல்லாம் உன் நன்மைக்கே.
உனக்கு வரும் சோதனைகள் எல்லாமே உன்னை சாதிக்க வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் நான் உனக்கு அதை சோதனைகளை பயிற்சியாக உனக்கு அனுப்பிக் கொண்டே இருக்கிறேன். உன் சோதனைகளில் நீ வென்று விட்டாய் என்றால் உன் வாழ்க்கையில் வெற்றியை மிக சுலபமாக எட்டி பிடிக்கலாம். எனவே சோதனையில் சோர்ந்து போகாதே. மனவலிமையோடு எதையுமே எதிர்த்து நின்று பழகிக்கொள். எந்த முயற்சியில் நீ ஈடுபடும் போதும், எந்த ஒரு செயலை செய்ய ஆரம்பிக்கும் போதும் உன் மனதில் முதல் ஓடும் விஷயம் என்ன தெரியுமா? இது உனக்கு தெரியுமா தெரியவில்லையா என்று கூட எனக்கு பிடிபடவில்லை. ஆனால் உன் மனதில் என்ன விஷயம் ஓடும் என்று எனக்கு தெளிவாகவே தெரியும். நாம் ஆரம்பிக்கும் விஷயம் நடக்குமா, சரியாக நடந்து விடுமா, அல்லது ஏதேனும் ஒரு குழப்பம் ஏற்பட்டு விடுமோ, நாம் செய்யும் முயற்சி தோல்வியை தழுவிவிடுமோ என்றுதான் எப்பொழுதுமே நினைக்கிறாய். உன்னுடைய எண்ணம்தான் வாழ்க்கையாக மாறும் என்பதை நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். உன் எண்ணம் போல் அது அப்படியே ஆகியும் விடுகிறது. அப்படி ஆகிவிட்டால், என் சாயிநாதரே, என் வாழ்க்கையில் எந்த மாற்றங்களும் நிகழவே இல்லையே என்று மீண்டும் என்னிடமே வந்து ஆதங்கப்படுகிறாய், கோவப்படுகிறாய். என் அன்பு பிள்ளையே, இன்று முதல் நீ எந்த முயற்சியில் ஈடுபட்டாலும், எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் பொழுதும் இது நிச்சயமாக வெற்றியடையும். வெற்றியை அடைவதற்காக எல்லா வழிகளிலும் நான் முயற்சி செய்வேன், நிச்சயமாக வெற்றியை அடைந்தே தீருவேன் என்ற நேர்மறை சிந்தனையோடு செய்யும் செயலில் உன்னுடைய அடியை எடுத்து வை, உன்னுடைய சிந்தனையை எடுத்து வை. அப்படி நீ நல்ல விதமாக நேர்மறை சிந்தனையாக எண்ண துவங்கினால், நீ நினைப்பதற்கு மேலாக எல்லாம் உனக்கு வெற்றியை அள்ளி அள்ளி கொண்டு வந்து கொடுக்கும். அது எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும், உன்னுடைய எண்ணங்களும் உன்னுடைய மன வலிமையும் உன்னுடைய தன்னம்பிக்கையும் நிச்சயமாக அதை வெற்றி பெறுவதற்கான அத்தனை சாத்திய கூறுகளும் பெற்று வெற்றியை அடைந்தே தீரும். உன்னுடைய அனைத்து பாரத்தையும் நான் தாங்கிக் கொண்டிருக்கிறேன். நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே. இருப்பதை வைத்து வாழ கற்றுக்கொள். உனக்கு தேவைப்படும் அனைத்தும் உரிய நேரத்தில் உன்னை வந்து சேரும். கவலைப்படாதே. உன் சாயப்பா உன்னோடுதானே இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் இனி அனைத்து வளங்களும் வெற்றிகளும் உன்னை நிரப்பும் நேரம் வந்துவிட்டது. இனிமேல் உன் வாழ்வில் நடக்கும் அனைத்தும் நிம்மதியை உனக்கு தரும். வெற்றிகள் மட்டுமே குவியும். நீ போகும் பாதையெல்லாம் சொர்க்கமாய் அமையும். என்னை நம்பி இருப்பவர்களுடன் நானும் எப்பொழுதும் இருப்பேன். இதை ஒவ்வொரு நிகழ்விலும் நீ உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நானே உருவாக்குவேன். உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற பொறுப்பு எனக்கு உள்ளதுதானே. அந்த பொறுப்பிலிருந்து நான் மீளவே மாட்டேன். என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் அன்பு பிள்ளையே, உனக்கு வாழ்க்கையை ஜெயமாக்குவேன், பிரகாசமாக்குவேன், வெற்றியடைய வைப்பேன். நான் இருக்கிறேன். உன்னுடைய சிந்தனை முழுவதுமே சாயிநாதர் மேல் வை. உனக்கிருக்கும் பிரச்சனைகள் மேல் உன்னுடைய கவனத்தை திசை திருப்பாதே. நீ அப்படி சோகங்களையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் நினைத்து கொண்டிருந்தால் உன்னால் முழுவதுமாக என்னை பார்க்க முடியாது. மனதை நிம்மதியாகவும் வெறுமையாகவும் வைத்துக்கொள். தேவையில்லாத பிரச்சனையை மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருப்பதால் தான் இவ்வளவு வேதனைப்படுகிறாய் என்பது உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். உன்னை வேதனைப்படுத்தியவர்கள், உன்னை காயப்படுத்தினவர்கள், உன் மனதை ரணமாக்கி சென்றவர்கள், உன்னை வேண்டாம் என்று உதறி சென்றவர்கள், இப்படி யாராக இருந்தாலும் நீ எப்படி வாழப்போகிறாய் என்று பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு மத்தியில் பிரம்மாண்டமாக மிக வெளிச்சமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினால்தானே அவர்களுக்கு நீ கொடுக்கும் நல்ல பதிலடியாக இருக்கும். அதை விட்டுவிட்டு புலம்பிக் கொண்டு கண்ணீரை சிந்திக்கொண்டு தேவையில்லாமல் கண்ணீரை வீணடித்து கொண்டு அப்படியே உட்கார்ந்திருந்தால் உன் வாழ்க்கையை எப்படி வாழ்வது, எப்படி ஜெயிப்பது, எப்படி பிரகாசமாக அவர்களுக்கு வாழ்ந்து காட்டுவது? சற்று சிந்தித்துப்பார் என் பிள்ளையே. உன்னை வேதனைப்படுத்தி சென்றவர்களிடம் போய்
அவர்களை வெறுத்து பேசாமல் அவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தை உன் மனதில் கொள்ளாமல் எல்லோரிடமும் போய் நீ நன்றாக இரு நன்றாக இரு என்று மனதார சொல்லிப்பார். உன்னுடைய சகலவிதமான கோரிக்கைகளும் நிறைவேறும் நேரமும் வந்துவிட்டது. சந்தோஷமாக இரு, சந்தோஷமாகவே இரு. சகலவிதமான சௌபாக்கியத்தையும் பெறப்போகிறாய். இதுவேதான் உன்னுடைய காலம். இதுதான் உனக்கான காலம். நீ விரும்பியது எல்லாமே ஒவ்வொன்றாக நிறைவேறும் காலம். எனவே இனி நீ சந்தோஷமாக இருக்கலாம். அதே சந்தோஷத்தோடு, நிம்மதியோடு, நம்பிக்கையோடு இதை முழுவதுமாக கேட்டுப்பார். உன் வாழ்வில் நடைபெறப் போகும் ஆச்சரியங்களுக்கும் அற்புதங்களுக்கும் உன் சாயப்பா நானே பொறுப்பு. என் அன்பு பிள்ளையே, கோபத்தை முதலில் குறைத்துக்கொள். அகங்காரத்தை உன் மனதிலிருந்து ஒழித்துவிடு. தான் என்ற அகங்காரம் ஒருவன் மனதில் வந்துவிட்டால் அவனை இந்த உலகத்தில் யாராலுமே காப்பாற்றவே முடியாது. வாழ்க்கையில் வெற்றி அடையும் அத்தனை சூழல்களையும் அவன் இழந்து விடுவான். அகங்காரத்தை முதலில் உன் மனதிலிருந்து தூர எறிந்துவிடு. நம்பிக்கையோடு போராடிக்கொண்டே இரு. என்னால் முடியும், என்னால் முடியும் என்று ஓடிக்கொண்டே இரு. என்னால் மட்டுமே முடியும் என்று எப்பொழுதும் எண்ணி விடாதே. இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனி திறமை இருக்கத்தான் செய்கிறது. அவரவர் திறமைக்கேற்ப அவரவர் வெற்றியை அவர்கள் வசம் ஆக்கிக்கொள்ள வேலையை செய்து கொண்டுதான் இருப்பார்கள். எனவே உன்னிடம் மட்டும்தான் திறமை இருக்கிறது. என்னால் மட்டுமே அதை சாதிக்க முடியும், நான் மட்டுமே வாழ்ந்து காட்ட முடியும் என்ற அகங்காரம், தற்பெருமை உன் மனதில் இருக்கவே கூடாது. அப்படி இருந்தால் அது உன் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய கெடுதலாகவே முடிந்துவிடும். தைரியமாக இரு, அகங்காரத்தோடு இருக்காதே. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? அழகான மலர்களும் அன்பான விலங்குகளும் சூழ்ந்த அடர் வனத்தில் நெடுங்காலமாக ஆன்மீக தவம் புரிந்து கொண்டு ஞானியான துறவி ஒருவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவரை காண மக்கள் விரும்பினாலும் முற்றும் துறந்தவரான அவர் ஊர் வாழ்க்கையை விரும்பாததினால்தான் யாரையுமே காண விரும்பாமல், யாரையுமே சந்திக்க பிடிக்காமல் சிந்தனை முழுவதும் சிவனே என்று வாழ்ந்து வந்தார் அந்த துறவி. ஆனாலும் அவரின் தவ வலிமையால் அவரின் புகழ் எப்படியோ மக்கள் எல்லாரிடமும் பரவியது. அவரின் பெயரே வனத்துறவி அப்படின்னு ஆனது. அந்த வனத்தில் பக்கத்தில் இருக்கும் ஒரு ஊரில் வசித்து வந்தான் ஒரு இளைஞன். இறை சிந்தனை மிகுந்து துறவியாகும் ஆர்வத்தில் இருந்தான் அந்த இளைஞன். வனத்துறவியை பற்றி கேள்விப்பட்டு அவரையே தன்னுடைய குருவாக ஏற்க விருப்பமும் கொண்டான் அந்த இளைஞன். வனத்திற்கு சென்று துறவியுடன் தங்கினான். அவர் பாராமுகம் காட்டினாலும், அந்த இளைஞனை பார்ப்பதே அவர் தடுத்து நிறுத்தினாலும் கூட அவருக்கு தேவையான சேவைகளை செய்து அவரின் மனதில் இடம் பிடித்தான் அந்த இளைஞன். இருவரும் குருவும் சீடனுமாக நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டாங்க. ஆன்மீக வாயிலாக குருவுடன் ஒத்துப்போன இளைஞனால் தான் பிறந்த இனத்தின் மீது கர்வம் கொண்டிருந்த துறவியையும் பிறரை அவர் தாழ்வாக நினைப்பதையும் அவனால் ஏற்றுக்க முடியவே இல்லை. எப்படியாவது தனது குருவின் உயர்வு தாழ்வு எண்ணத்தை, அகங்காரத்தை அழிக்க வேண்டும் அப்படின்னு நினைத்தான் அந்த இளைஞன். அதற்கான நாளும் நெருங்கியது. ஒரு முறை துறவிக்கு ஈசனை வணங்க வேண்டும் அப்படிங்கிற ஆவல் பிறந்து, அதற்காக துறவியும் இளைஞனும் காட்டை விட்டு வெளியேறி ஒரு ஊர் பக்கமாக போய் ஈசனை வணங்கலாம் அப்படின்னு புறப்பட்டாங்க. வழியில் பிறரிடம் பிச்சை கேட்டு வாங்கி அதை தான் உணவாகவே அருந்தி கொண்டிருந்தாங்க. அப்போதும் கூட உயர்வானவர்களை பார்த்தே பிச்சை வாங்கி உண்டார் அந்த துறவி. அதை கண்டு இளைஞன் ரொம்பவே வருத்தப்பட்டான். ஒரு இடத்தில் 2 பாதைகள் பிரிந்தது. எந்த திசையில் செல்லலாம் அப்படிங்கிற இருவருக்குமே தெரியவில்லை. 2 பேத்துக்குமே ரொம்பவே குழப்பமாக இருந்துச்சு. தோராயமாக ஒரு பாதையை தேர்வு செய்து 2 பேருமே சென்றாங்க. ஆனால் அது ஆள் நடமாட்டம் இல்லாத பாதையாக இருந்தது. வன விலங்குகளின் ஒலி கேட்டுக்கொண்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் இருவருக்கும் பசி, களைப்பு, சோர்வு எல்லாமே ஏற்பட்டது.
உணவருந்த ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு 2 பேருமே ஏக்கத்தோடு அங்கும் இங்கும் பார்த்தாங்க. களைப்பு, ரொம்பவே களைப்பு மிகுதியில் ஒரு மரத்தின் அடியில் ஒதுங்கி 2 பேருமே உட்கார்ந்தாங்க. அப்போ அங்கு விலங்குகளை வேட்டையாட வந்த ஒரு வேடன் இருவரையும் பார்த்து, இந்த அடர்ந்த காட்டில் எப்படி நீங்க சிக்கினீங்க அப்படின்னு கேட்டான் அந்த வேடன். விவரம் அறிந்து கொண்ட வேடன் துறவியையும் இளைஞனையும் தன்னுடைய குடிலுக்கு அழைத்து சென்றான். இளைஞன் ரொம்பவே உற்சாகமா போனான். ஆனா துறவி வேண்டா வெறுப்பாகத்தான் உடன் சென்றார். ஏனென்றால் வேடன் தாழ்ந்த இனத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிறது துறவிக்கு நல்லாவே தெரியும். பசி மயக்கத்தில் இருந்த துறவிக்கும் இளைஞனுக்கும் வேடனின் மனைவி சூடான உணவை பரிமாறினாங்க. நன்றி உணர்வோடு அந்த இளைஞன் அந்த உணவை ருசித்து ரசித்து சாப்பிட்டு கொண்டிருக்க, துறவி மட்டும் வேறு வழியே இல்லாமல் வேண்டா வெறுப்பாக அந்த உணவை உண்டார். பசி தீர்ந்ததும் சரியான பாதையில் அவர்கள் இருவரையும் வேடன் அனுப்பி வைத்தான். செல்லும் வழியில, என்ன இளைஞனே, உன்னுடைய பசி தீர்ந்ததா அப்படின்னு கேட்டார் குரு. உடனே அந்த இளைஞன், குருவே, அற்புதமான ருசியோடு அருமையான வெல்லம் போன்ற உணவு அப்படின்னு பதிலளித்தான் அந்த இளைஞன் தன் குருவை பார்த்து. உடனே குரு, பசியில உனக்கு ருசி கூட தெரியல, வேட்டையாடிய உணவை கொண்டு சமைத்ததோ என்னவோ நல்லாவே இல்லை, துர்நாற்றம், முகம் சுளித்தபடி இருந்துச்சு அந்த உணவு, அதை போய் வெல்லம் போல் இருந்துச்சு அப்படின்னு சொல்றியே அப்படின்னு அந்த துறவி கேட்டாரு. பசிக்கு உணவிட்டவர்களுக்கு நன்றி சொல்லாவிட்டாலும் பரவாயில்ல, இழிவாக பேசாமல் இருக்க துறவிக்கு தெரியலையே அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டான் அந்த இளைஞன். துறவி மீண்டும் பேச துவங்கினார். சரி, நீ சாப்பிட்ட உணவை வெளியேற்று, அது வெல்லமாக வருகிறதா, வேறு ஏதாவது வாரி வருகிறதா அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்னார் அந்த துறவி. குருவின் கட்டளையை மீறாத சீடனாய் அந்த இளைஞன் மூச்சையெல்லாம் இழுத்து பிடித்து உண்ட உணவின் சிறு பகுதியை வெளியேற்றினான். அப்போ துறவி அதிர்ந்தே போனார். காரணம், வெல்லம் கலந்த பாயசமாக வந்தது அந்த உணவு. உடனே அந்த இளைஞன் சொன்னா, குருவே பார்த்தீங்களா, நான் சொன்னது சரிதானே அப்படின்னு இளைஞன் சொன்னா. இப்படி பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது எதிர்பாராத விதமாக துறவியும் வாந்தி எடுத்தார். ஆனால் அவர் வாயிலிருந்து அவர் சொன்ன மாதிரியே துர்நாற்றத்தோடு உணவு வந்தது. அந்த இடத்தையே அசுத்தமாக்கியது அவர் எடுத்த வாந்தி. இதை பார்த்த இளைஞன், குருவே, உங்களோட மனசில் இருந்த அகங்காரமே இப்படி வெளியே வந்திருக்கிறது. வேடனை பசி தீர்க்க வந்த சக மனிதனாக நான் பார்த்தேன், ஆனால் நீங்கள் இழிவான மனிதனாக பார்த்தீங்க. அதுதான் உங்களுக்கு உங்கள் மனசில் இருக்கிற மிகப்பெரிய குறை அப்படின்னு அந்த இளைஞன் குருவை பார்த்து சொன்னான். குரு அப்பொழுதுதான் தன்னுடைய தவறை உணர்ந்து வருந்தினார். அந்த நிமிடத்திலிருந்து எல்லாரையுமே சக மனிதர்களாக பார்க்க துவங்கினார் அந்த குரு. குருவுக்கே பாடம் சொல்லிக் கொடுத்தான் அந்த இளைஞன். யார் மனதிலும் அகங்காரத்திற்கு இடம் இருக்கவே கூடாது. அகங்காரத்திற்கு இடம் இருந்தால் வாழ்க்கையில் வெற்றியடைவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவாகிவிடும். அகங்காரத்தை முதலில் நம் மனதிலிருந்து ஒழித்து எறிந்துவிட்டால் வெற்றியை நம் வசமாக்கிக் கொள்ளலாம். சந்தோஷமான சூழ்நிலைக்கு உன்னை வாழ வைக்கும். வாழ்க்கையில் உயர்ந்த லட்சியம் எது என்று யோசித்துப் பார். சிலர் நேரடியாக எளிய பாதையில் தியானத்தின் மூலமாகவே ஞானமடைந்து விடுவார்கள். வேறு சிலரோ பணம், பேர், சுகம் என்று சுற்றி வழி பாதையில் சென்று இதற்கு மேல் அடைவதற்கு என்ன இருக்கின்றது என்று இறுதியில் ஞானத்தை அடைவார்கள். யார் எப்படி தேடினாலும், யார் என்ன செய்தாலும் மனித வாழ்வின் லட்சியம் ஞானமடைதல்தான் என்று நிச்சயமாக உண்மை. பணக்காரராவதன் மூலமாக உண்மையாகவே எதை அடைய முயன்று கொண்டிருக்கிறோம் என்பதை சற்று சிந்தித்து பார்த்தாலே அதன் உண்மை புரியும். உன்னுடைய சொத்துக்களின் எல்லையை அதிகரிப்பதன் மூலமாக உன்னுடைய எல்லையை அதிகரிக்கவே முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர் என்பதை மறந்துவிடாதே. பெரும் பணத்தை சேர்ப்பதானாலேயே பெரும் மனிதராக மாறிவிட்டோம் என்று நம்பும்போதுதான் வளர்ச்சியே நின்று விடுகிறது. அதேபோல் புகழ் பெறுவதன் மூலமாக நீ உன் பெயருடைய எல்லையை அதிகரித்து
உன்னுடைய எல்லையை அதிகரிக்கவே முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே. சுகங்களின் மூலமாக கூட உன்னுடைய உணர்வினுடைய எல்லையைத்தான் அதிகரிக்க முயற்சி கொண்டிருக்கிறீர். உன்னுடைய எல்லா முயற்சியுமே உன்னுடைய எல்லையை வெவ்வேறு வழிகளில் பெருக்கும் முயற்சிகள்தான். உன்னுடைய எல்லைகளை விரிவாக்கி வெவ்வேறு வழிகளில் உன்னுடைய நடவடிக்கைகளை தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறோம் என்பதை மறந்துவிடாதே. வாழ்வில் எந்த ஒரு உச்சியை ஒருவர் தொட்டாலும் அது வாழ்வின் ஒரே ஒரு பரிமாணமாகத்தான் இருக்கிறது. ஆனால் ஞானமடைதல் என்னும் உன்னத நிகழ்வு உன்னை எல்லா பரிமாணங்களிலும் மலர செய்யும், சந்தோஷமடைய செய்யும். அதுதான் அபூர்வ அனுபவமாகவே இருக்கும். ஞானத்தை அடைவதற்காக உழைக்கும் ஒருவர் அவருடைய வாழ்வில் எதையுமே இழக்கவே மாட்டார். மாறாக எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டே இருப்பார், பெறத்தான் செய்வார். ஞானத்தை இலக்காக கொண்டிருக்காமல் உழைப்பவர் எல்லாவற்றையும் அடைந்த பிறகு கூட எதையும் அடையாத அதிருப்தியை தான் பெற்றிருப்பார். ஞானமடைவதற்கு தடையாக இருக்கும் அகங்காரம் முதலில் தூக்கி எறிந்துவிடு.